மயான கொள்ளை என்பது தமிழ்நாட்டின் மிகவும் ஆக்ரோஷமானதும் மர்மமானதுமான திருவிழாக்களில் ஒன்றாகும். மாசி மாத அமாவாசையில் நடைபெறும் இந்த திருவிழா பெரும்பாலும் அங்காள பரமேஸ்வரி அம்மனை மையமாக கொண்டு கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரிக்கு அடுத்த நாள் ஊர் மக்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்குவார்கள். அந்த நாளில் பக்தர்கள் அங்காள பரமேஸ்வரி, காளி போன்ற ஆக்ரோஷமான வேடங்களில் முகம் முழுவதும் வர்ணங்கள் பூசி கையில் சூலம் போன்ற ஆயுதங்களுடன் ஆவேசமாக ஆடுவார்கள். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சுடுகாட்டை நோக்கி செல்லும். அங்கு மணலால் மனித உருவம் செய்து அதன் மேல் தானியங்கள், பழங்கள் மற்றும் படையல்கள் வைக்கப்படுகின்றன. அதன்பின் பக்தர்கள் ஆவேசத்துடன் அந்த பொருட்களை கொள்ளை கொண்டு செல்வார்கள். இந்த நிகழ்வு தீய சக்திகளை அழித்து நன்மை பிறப்பதை குறிக்கும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. பக்தியும் பயமும் கலந்த இந்த மயான கொள்ளை திருவிழா தமிழர்களின் தனித்துவமான ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது.